மாமிஸ் வெல்கம் டு பிடிஎஸ் ட்ரீம் டெஸ்டினேஷன். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒன் ஷாட் திஸ் இஸ் நாட் அ லைஃப் ஜஸ்ட் அ பார்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிஞ்சதும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கடா. இன்ஸ்டா ஐடி மற்ற சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்க ஒரு பொண்ணு, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லாலாம் படிக்க மாட்டீங்க, ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். உங்கள் ஃபேமிலியில் அப்பா அம்மா நீங்கள் அண்ட் உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. உங்கள் அண்ணா காலேஜ் படிச்சுட்ருக்காரு. உங்கள் பிரதர் ஆரம். அண்ட் இப்போ ஜிமன் சார் பார்க்கலாம். ஜிமன் ஆரமோட ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படித்தாங்க. அண்ட் ஜிமன் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஜிமன் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் கூட இருக்குது. ஸோ பேலன்ஸாக ஸ்டோரியில் பார்த்துக்கலாம்டா. இன்றைக்கி சண்டே. நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. உங்களை சுற்றி ஃபுல்லாக புக்கு நோட்டுமா கிடக்கு. ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மூடே இல்லை. நீங்கள் அப்படியே கடுப்பாக அந்த புக்கு நோட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆரம் அப்போ தான் அவரோட ரூம்லேருந்து வெளியே போகிறதுக்காக கிளம்பி வராரு. உங்கள் அம்மா உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம் உங்களை பாட்டு, ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் பண்ணலையே. அதான் கேட்குறேன், ஒன்றும் பண்ணாமல் என்ன பண்ணிருக்க? படிக்க தானே உட்காந்துருக்க, ஒழுங்காக படிக்கணுமா இல்லையா? இன்னும் 2 மாதம்தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு. ஆனால் நீ பாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்க. என்ன தான் பண்ணலான்னு நினச்சிட்ருக்க? நீங்கள் பாட்டு இங்கே பாரு, சும்மா உனக்கு நல்லா படிப்பு மண்டையில் இருந்துச்சுங்கிறதுக்காக சும்மா என்னை மட்டம் தட்டிகிட்டே இருக்காத. நான் என்ன பண்ணட்டும்? எவ்வளோ படித்தாலும் என் மண்டையில் ஒரு அளவுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் படின்னு சொல்லி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. படிக்க முடிச்சா நானே படிக்க மாட்டேனா? ஆரம் உங்களை முறைக்கிறாரு உங்கள் அம்மான்ட்டு. ஏதாவது டவுட்டுனா அவன்கிட்ட கேளுடி, அவன் சொல்லி கொடுப்பான். அதை வச்சாது ஈஸியாக படிக்கலாம்ல. நீங்கள் உங்கள் அம்மா பாட்டு, எனக்கு டவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு படிக்கிறதுலாம் மண்டையில் நிற்க மாட்டேது, அதுதான் எனக்கு பெரிய டவுட். அதை உன்னால் கிளியர் பண்ண முடியுமா? அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. அவர் உங்களை பாட்டு, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, உனக்கு இப்போ புரியாது. நீ காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேலை தெரிய அலைவல்ல, அப்போ தெரியும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு. ஜிமன் வெளியே பைக்கை வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆரம் கோவமாக போய் ஏறி உட்காராரு. ஜிமன் பாட்டு, என்னடா ஆச்சு, ஏன் உள்ள அப்படி கத்திட்டு இருந்த? இல்லை இந்த ஒயனால தான், நீ பைக் எடு சொல்கிறேன். ஜிமினும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆரம் அப்படியே உங்களை பற்றி போகிற போக்கில் ஜிமன் கிட்ட ஃபுல்லாக புலம்பி தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. ஜிமன் எல்லாத்தையும் கேட்டே போகிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு சாயந்தரம் போல் உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஜிமனும் வராரு. நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஆரம் உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறாரு. நீங்கள் பாட்டு, என்ன? ஜிமன் வந்திருக்கான், காஃபி போடு. காஃபியெல்லாம் போட முடியாது, போய் இஷ்டம்னா போட்டு குடிப்போ. என்னமோ அவ்வளோவாய் பேசிட்டு போன காலையில் தான் ஒரு காஃபி போட தெரியாதா அவனுக்கு? ஆரம் பாட்டு, ஷோ அம்மா இருந்தால் நான் ஏன் உன்கிட்ட கேட்க போகிறேன்? எனக்கு காஃபி போட தெரியாதனால கேட்குறேன். மகாவயன் ப்ளீஸ், அவன் வந்துட்டான். யார் வந்துட்டா? அதான் முதலே சொன்னல ஜிம்மன் வந்திருக்கான்னு. நீங்கள் டக்குன்னு ஏஞ்சி வெயிட் பண்ண போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஆரம் உங்களை வியர்டாக பார்க்குறாரு. நீங்கள் எல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு கிச்சன் போயிட்டு காஃபி போட்டுட்ருக்கீங்க. ஸோ காஃபி போட்டு கொண்டு ஜிம்மனுக்கும் ஆரமுக்கும் கொடுக்குறீங்க. 2 பேரும் அதை எடுத்து குடிக்க போகிறாங்க. ஆரம் பாட்டு, நம்பி குடிக்கலாமா? இல்லை நீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் கையில் இருக்க கப்பை பிடுங்குறீங்க. ஆரம்பிட்டு, இல்லடி குடிக்கிறேன் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. 2 பேரும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஜிமன் உங்களை பாட்டு, வா ஒயன் நைஸ் காஃபி, செம்மையாக இருக்குது தெரியுமா? நீங்கள் ஜிமனை பாட்டு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. ஆரம்பிட்டு, அவள் காஃபி ஒன்று தான் நல்லா போடுவா, இல்லையா நல்லா சமைப்பா, அவளுக்கு மற்றபடி எதுவுமே வராது. ஜிமன் அதை பாட்டு, டேய் சமைக்கிறது காஃபி போடுறதுலாம் ஈஸியான விஷயமா? அதுதான் முக்கியமான விஷயமே. சர்க்கரை இல்லாமல் இருந்தால் அந்த காஃபி உன்னால் குடிக்க முடியுமா? சாப்பாட்டில் உப்பு கரெக்டாக இல்லைன்னா சாப்பிட முடியுமா? அதெல்லாம் ஒரு கலை, அதை கூட கரெக்டாக பண்ணணும். பேசாமல் இரு, உனக்கெல்லாம் அது வரவே வராது. கிச்சன் பக்கம் போய் சுடுதண்ணி வைக்க தெரியுமாடா உனக்கு? ஆரம்பிட்டு, போதும் அவளை சொன்னோன்னே உடனே என்கிட்ட சண்டைக்கு வராது, காஃபி குடி அப்படின்றாரு. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் டேஸ்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. வீட்டில் ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்கீங்க. எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வரதுக்கு ஒரு 10 days தான் இருக்குது. ஜிமன் அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வராரு. நீங்கள் பாட்டு, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஜிமன்ட்டு, உட்காரு நீயும். நீங்களும் உட்காருறீங்க. அவர் உங்களை பாட்டு, எங்கே ஆரம்? குளிச்சுட்ருக்கான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார. நீங்கள் பாட்டு, காஃபி கொண்டு வரட்டுமா? ஓகே. நீங்களே போய் காஃபி கொண்டு கொடுக்குறீங்க. ஜிமன் பாட்டு, என்ன எப்போவும் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும், இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? ஆரம் எதுவும் சண்டை போட்டானா? சொல்லு, சண்டை எதுவும் போட்டிருந்தான்னா நான் அவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் பாட்டு, இல்லை அவன் சண்டையெல்லாம் போடலை, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டாதீங்க.
ஜிம்முன்னு ஒன்றும் சொல்லலை, கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் ஆரம் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. ஆரம் தான் ரிசல்ட்டு பார்க்கறதுக்காக வந்து போட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் பாட்டு, என்ன மார்க் இது ஒயன், இதெல்லாம் ஒரு மார்க்கா, இதுக்கு தான் அப்போவே படின்னு சொன்னேன். உங்கள் அம்மா பாட்டு, கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம்ல, படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு ஃபோன் பார்க்குறதும் டிவி பார்க்குறது இல்லைனா ஊர் சுற்றப்படுது, இப்படியே இருந்தால் இப்படி தான் ஆகும். என்ன மார்க், இந்த மார்க்கை வச்சு என்ன குரூப் எடுப்ப 11ல் நீ? உங்கள் அப்பா பாட்டு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க. பார்த்தா 250 தான் வந்திருக்கு. நீங்கள் பாட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்த 250 வாங்கினேன், இதுக்காக யாருமே பாராட்டவே இல்லை. பாராட்டாட்டி பரவாயில்ல, திட்டாமையாவது இருந்திருக்கலாம் ச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திச்சு ரூமுக்கு போகிறீங்க. காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, யாரும் ரூமை விட்டு வெளியே வர மாதிரி தெரியல. ஸோ நீங்களே போய்ட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமன் தான் நிற்கிறாரு. அவர் உங்களை பாட்டு, ஐய் எவ்வளோ மார்க்கு? ஆமாம், என் மார்க்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க, அதுவே கொஞ்சம் தான் இருக்குது. 6ஆம் பார்க்க தானே வந்தீங்க, பார்த்துட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜிமன் பாட்டு, என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா, எப்போவும் நம்மக்கிட்ட நல்லா தானே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆரம் ரூமுக்கு போய்ட்டு கேட்குறாரு. ஆரம் வந்து நீங்கள் இது மாதிரி மார்க்கு கம்மி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜிமன் பாட்டு, டேய் மார்க்கு கம்மி அவ்வளோதானே, இந்த மார்க்கை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லு, 11ல் ஒரு குரூப் எடுக்கலாம், அவ்வளோதான் இந்த 10th மார்க் யூஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. டேய் வேலையெல்லாம் முடிச்சு காலேஜ் போகும்போது இந்த மார்க்கோட பர்சன்டேஜே போடணும்லடா. போடணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. படிக்க முடிஞ்சால் அவளே படிக்க மாட்டாளா? நீ ஏன் வேலைக்கு போகணும்னு யோசிக்கிற? ஒரு வேளை அவள் அளவாக படிச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் கூட பண்ணலாம்ல. ஆரம் பாட்டு, ஒரு பொண்ணு என்ன பிஸ்னஸ் பண்ணுவான்னு நீ நினைக்கிற? ஏன் பொண்ணுங்களாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? ஆரம், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுங்களை நீங்கள் மட்டம் தட்டுறதை நிறுத்துங்க. அப்போ தான் அவங்களால வெளி உலகத்தில் மற்றவங்க கிட்டலாம் எதிர்த்து எல்லாத்தையும் வந்து பேச முடியும். நீங்களே பண்ணுற சின்ன சின்ன தப்பெல்லாம் இப்படி மட்டம் தட்டிகிட்டே இருந்தால் எப்படிடா அவங்களால ஏதாவது பண்ணலான்ற எண்ணம் வரும்? சுத்த வேஸ்ட்டு, போடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே டேஸ் போகுது. நீங்கள் 11th ஒரு குரூப் எடுத்துட்டீங்க. ஸோ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. அதுலேயும் உங்களுக்கு அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏனோ தானோன்னு படிச்சுட்ருக்கீங்க. கொஞ்சம் இந்த மேக்ஸு அதெல்லாம் மட்டும் ஒரு அளவுக்கு வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்படியும் 12th வரைக்கும் வந்துட்டீங்க. 12th எக்ஸாம்ஸ் வரப்போகுது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக மொபைல் டிவியெல்லாம் பார்க்காம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் படிக்கிறீங்க. பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கவே முடியல. நீங்கள் அதனால் சோகமாக வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமன் அப்போ தான் வராது. அவர் உங்களை பாட்டு, ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு வந்தேன். ஓ சரி, ஏன் உம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார. நீங்கள் பாட்டு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தானே வந்தீங்க, நீங்கள் போய் பாருங்கள், ஏன் இங்கே உட்காருறீங்க? இதென்ன உங்கள் அப்பா வீட்டு பார்க்கா, நான் இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் ஜிம்முனை முறைக்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு, சும்மா சொன்னேன், ஃபன்னு. சரி சொல்லு, ஏன் தனியாக உட்காந்துருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வந்தாலும் உட்காந்துருக்கலாம்ல. எனக்கு எது ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்லை, சரியாக படிக்காத மக்கு பொண்ணுக்கெல்லாம் யார் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க? ஏன் எனக்கு இப்படி சொல்கிற? ஆமாம், வேறு எப்படி சொல்கிறீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லலாம் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என் வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்னை பிடிக்காது. அப்புறம் எங்கே இந்த ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்டு வரதுக்கு? நான் தனியாக தான் இருப்பேன், இப்போயும் தனியாக இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஜிமன் பாட்டு, நிஜமாகவே ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா? நான் படிக்கலைன்னு சொல்லியே என் வீட்டில் இருக்கவங்களுக்கே என்னை சரியாக பிடிக்காது. இதில் எங்கே என் கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் பிடிக்கும்? பேசாமல் போங்க, உங்களை மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை, அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜிமன் பாட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா என்ன? இல்லையே. நிஜமாக இல்லை? சரி விடு, ஃபீல் பண்ணாமே இருந்துட்டு போ. இதுக்கப்புறம் நான் உனக்கு ஃப்ரெண்ட், ஓகேவா? தேவையில்ல. ஏன்னா ஃப்ரெண்டாக இருப்பீங்க. 12th நான் மார்க் கம்மியாக எடுப்பேன், அப்புறம் நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க. எதுக்கு தேவையில்லாமல் லைஃப்பில் வந்துட்டு விட்டுட்டு போகணும்? அதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். சரி விடு, எக்ஸாமுக்கெலாம் படிச்சிட்டியா? படித்தேன், ஆனால் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. இதை சொன்னால் யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி படி, புரியும், மண்டையில் ஏறுன்றாங்க. இங்கே நிற்கவே மாட்டேது. எங்கே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது? கான்சன்ட்ரேட் பண்ணாமையாக படிச்சுட்ருக்கேன். நீங்களாம் நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகுறேன்னு. அந்த ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் தெரியுமா? இப்போ கூட காலையிலேருந்து படிச்சுட்டே இருந்தும் என்னால் ஒரு சாப்டர் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. முடியல, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. இதை சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஜிமன் அப்படியே உங்களை வந்து அவர் பக்கம் டேர்ன் பண்ணி உட்கார சொல்கிறாரு. நீங்கள் பாட்டு, சொல்லு. இங்கே பாரு, நீ இந்த 12th எக்ஸாம் எழுத போகிறல்ல, இது உனக்கு லைஃப்பில் பெரிய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா பெரிய விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணாது.
நீ இப்போ 12th முடிச்சோடனையும் காலேஜில் போய் ஏதாவது ஒரு டிகிரி போடுவியா, அந்த டிகிரிக்கு இது ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இந்த மார்க்கை வச்சு உனக்கு அந்த டிகிரியை வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். மற்றபடி நீ வந்து இதில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதனால உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. நீ காலேஜில் போய் எவ்வளோ மார்க் எடுக்கிறியோ அதை வச்சு உனக்கு ஒரு ஜாப் கொடுப்பாங்க. இப்படி தான் உன் லைஃப் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இது ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான். இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக உன்னோட மெமரி பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாமே தவிர இது மூலமாக உனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ அக்கௌண்ட்ஸ் நல்லா போடு, மேக்ஸ் நல்லா போடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸ் நல்லா போட்டிங்கன்னா காலேஜில் அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே இருக்கான்ல அடிக்கடி, நல்லா படித்தாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னுலாம் எந்த அவசியமும் கிடையாது. சுமாராக படிச்சுட்டு சூப்பராக பிஸ்னஸ் கூட பண்ணலாம். எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் ஆவரேஜாகவும் பிலோ ஆவரேஜாகவும் படித்தவங்க தான். இன்றைக்கி அவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நம்ம வாழலையா? அது மாதிரி தான். உன்னால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படி, போதும். இது வந்து சும்மா உன்னோட மெமரி பவரை செக் பண்ணுற ஒரு விஷயம், அவ்வளோதான். மற்றபடி இதை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்காத. லைஃப்பில் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி போயிட்டே இருப்போம், அதில் இது ஒரு கட்டம், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஜிம்மன் பாட்டு சிம்பிள் தானா? சிம்பிள் தான். லைஃப்பில் நீ எல்லா விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃபே சீரியஸ் ஆகிடும். எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்னா லைஃபே ஈஸி ஆகிடும். ஸோ டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் கையை வச்சு ரப் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஜிம்மனையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கொஞ்சம் தூரம் போகிறது உங்களை டேர்ன் பண்ணி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவரோட அந்த ஐஸே தெரியாத ஸ்மைல் பண்ணுவார்ல, அது மாதிரி பண்ணுறாரு. நீங்களும் ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே உங்கள் 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி உங்கள் 12th ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பீங்க. அதை வச்சு உங்கள் வீட்டில் செம்மையாக திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்காந்தே இருக்கீங்க. ரிசல்ட் வந்துச்சு. செக் பண்ணிட்டு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போகிறாரு. உங்கள் அம்மா பாட்டு இதுலையுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பான்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போகிறாரு. நீங்கள் அதுக்கப்புறமா தான் உங்கள் ரிசல்ட்டை பார்க்குறீங்க. நீங்கள் பாட்டு 600க்கு 300 ப்ளஸ், சரி பாதி சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எந்திச்சு ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. லன்ச்சு சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ சாப்பாடு போட்டு வளர்த்து என்னத்துக்கு, வெறும் 300 மார்க்கை வச்சு என்ன காலேஜ்லேயும் போய் என்ன கோர்ஸில் என்ன டிகிரி போடுறது? ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் தான் பேருக்குன்னு போடணும், இல்லையா தெண்டமாக ஏதாவது கோர்ஸ் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது இந்த மார்க்கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாங்க இருந்து சாப்பாட்டெலாம் வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பிளேட்டை பாட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. வந்து உட்காராரு. அவர் உங்களை பாட்டு விதவிதமாக சாப்பிட்ற, விதவிதமாக மார்க்கும் எடுத்துதான் நல்லாயிருக்கும். எல்லாம் என் தங்கச்சி எவ்வளோ மார்க்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் காலேஜ் டாப்பர் மேடம், ஸ்கூல்லையே ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க். நான் என்னென்னு போய் எல்லாருக்கிட்டேயும் உன் மார்க்கு சொல்லட்டும்? நீங்கள் அப்படியே பாட்டு நீ ஏன் என் மார்க் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் என் மார்க் கேட்குறாங்க? என் மார்க் கேட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உங்கள் அம்மா வந்துட்டு மார்க் எடுக்க வக்கில்ல, வாய் மட்டும் காது வரையும் கிழியுதில்ல. என்கிட்டேயும் தான் எல்லோரும் கேட்குறாங்க உன் பொண்ணு எவ்வளோ மார்க்குன்னு. அவன் மார்க் எடுத்தப்போ நான் எல்லாருக்கிட்டே போய் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி உன் மார்க்கை போய் என்னால் யார்கிட்டையாவது சொல்ல முடியுமா? மூத்த பையனுக்கு செல்லம் கொடுத்தா அவ்வளோ படிக்க வச்சிங்க, 2வது பொண்ணை பாருங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்னை கேட்பாங்கல்ல. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்கள் அங்கேருந்து வேகமாக எழுந்துருச்சு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறீங்க. உங்கள் அம்மா பட்டு என்னடா வெளியே போயிட்டா, வருவாமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. நைட்டாக போகுது. யாருமே அந்த பார்க்கில் இல்லை, நீங்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோன் உங்கள் ரூமில் தான் அடிக்குது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பயமாகிடுச்சு. ஏன்னா டைம் வந்து நைட் 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் தேடிட்டுருக்குறாங்க உங்களை. ஆனால் நீங்கள் மட்டும் அந்த பார்க்கில் ஒரு ஸ்விங்கில் உட்காந்து ஆடிட்டுருக்கீங்க. வந்து ஜிம்மனுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாரு இது மாதிரி உங்களை காணும் அப்படின்னு. ஸோ ஆரமோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்து உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னு கொஞ்சம் கூட எண்ணமே வரல. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜிம்மன் அப்போ தான் யதார்த்தமாக அந்த பக்கம் வரும்போது யாரோ உட்காந்துருக்கதை பார்க்குறாரு. ஸோ ஒரு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குக்குள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் உட்காந்து ஆடிட்டுருக்கீங்க. ஜிம்மன் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஏன் இங்கே என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன? உங்களை யார் ஃபர்ஸ்ட் இங்கே வர சொன்னா? போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஒயன் அங்கே உன் ஃபேமிலியும் உன்னை தேடிட்டுருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் சேர்ந்து உன்னை சிட்டி ஃபுல்லாக தேடிட்டுருக்கோம் தெரியுமா? நீ என்னடா அசால்ட்டாக இங்கே உட்காந்துட்டு ஏன் வந்தீங்கன்னு கேட்டுட்ருக்க?
நான் உங்கள் யாரையும் வந்து என்னை தேட சொல்லி ஃபஸ்ட்டு எதுக்கு தேடுறீங்க? உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பாரு மார்க்கு கேவலமாக எடுத்திருக்கேன்னு. கேவலமாக மார்க் எடுத்த ஒரு பொண்ணு எதுக்கு எல்லாரும் தேடணும்னு கேட்குறேன். காலையிலேருந்து வீட்டில் எவ்வளோ திட்டு தெரியுமா? ஜிம்மன் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் இன்னொரு ஸ்விங்கில் வந்து உட்கார்றாரு. நிறைய திட்டாங்களா? நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஏன்னா வாய்ஸ் டோனே மாறிடுச்சு. ஜிம்மன் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பாட்டு சும்மா சும்மா திட்டுறாங்க தெரியுமா? காலையில் ரிசல்ட்டு பார்த்ததும் ஆளுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் திட்டுறாங்க. ரூம்குள்ளேயே இருந்தாலும் ஹால்லேருந்து திட்டுறாங்க. சாப்பிட போனாலும் திட்டுறாங்க. என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருந்தால் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. ஜிம்மன் அப்படியே உங்களை பாட்டு நான் தான் அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன்ல மார்க்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு. நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். இப்போவும் எனக்கு என் மார்க் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஏன் எல்லாம் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். அதை மட்டும் யோசிக்க மாட்றாங்க. மார்க்கு கம்மின்னு திட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. எனக்கு அவங்க யாருமே வேண்டாம். நான் இங்கே இருந்துக்கிறேன். நீ போய் அவங்கக்கிட்ட நான் என்னை பார்க்கலன்னு சொல்லியிருப்போ. ஜிம்மன் எழுந்துச்சி உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டேன். இங்கே பாரு. பரவாயில்ல பாரு. நான் அழுறேன். என் முகமே நல்லா இருக்காது. ஜிம்மன் சிரிச்சிட்டே உண்மையை சொல்லணுன்னா நீ அழும்போது தான் ரொம்ப அழகாக இருக்க. லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தால் தான் பெரிய சந்தோஷம் காத்துட்ருக்கோம். நீ அதுக்காக பயந்துட்டு இங்கேயே உட்காந்துருப்பியா? நீ வீட்டுக்கு வா. உன் ஃபேமிலிக்கிட்ட பேசி அவங்க இதுக்கப்புறம் உன்னை திட்டாத மாதிரி அங்கே விட வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? ஆமாம், நீயே என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுற? ஆரமோட தங்கச்சின்றனாலையா? உனக்கு இப்போது அவசரமாக அதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணுமா? சொன்னால் நல்லாயிருக்கும். ஜிம்மன் கையை நீட்டாரு. நீங்களும் ஒரு கையை பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு நடக்கிறாரு. ஜிம்மன் உங்களை பாட்டு எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன்னை பார்ப்பேன். நீ க்யூட்டாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பியா? உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தங்கச்சி இல்லைல்ல, ஸோ உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் வரும். நான் கூட எனக்கு தங்கச்சி இல்லாதனால உன் மேலே அப்படி ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி லாஸ்ட்டாக நீ இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து உன் பக்கத்தில் உட்காந்து பேசினேன்ல, அன்றைக்கி உன் கண்ணை பார்த்தேன். அப்போது என் மேலே இருக்க லவ்வையும் அந்த கண்ணில் பார்த்தேன். எனக்கு மட்டும்தான் உன் மேலே சிஸ்டருங்கிற ஃபீலிங் இருக்கும், உனக்கு என் மேலே பிரதருங்கிற ஃபீலிங் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நானும் அப்புறம் யோசித்தேன், நான் ஏன் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி என் தங்கச்சின்னு நினைக்கணும்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஒன்றை யாரையும் ஹர்ட் பண்ண விட மாட்டேன். வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் சிரிச்சிட்டே ஜிம்மன் கூட வந்து பைக்கில் போகிறீங்க. உங்கள் வீட்டு முன்னாடி வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மன் ஷர்ட்டு கையை வந்து பிடிக்கிறீங்க. ஜிம்மன் உங்களை பாட்டு இதுக்கப்புறம் யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. சப்போஸ் திட்டினாங்கன்னு வையேன், திட்டுனா என் வீட்டுக்கு வந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நிஜமாவா? நிஜமா வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து ஆரம் உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க. உங்கள் அம்மா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்களான்னு சொல்லி விசாரிச்சிட்ருக்காரு. ஆரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கால் பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்டுட்ருக்காரு. நீங்களும் ஜிம்மனும் அப்படியே போய் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வேகமா ஏஞ்சி வந்துட்டு எங்கடி போயிருந்த? அறிவிருக்கா? இவ்வளோ நேரம் ஆயிமா வீட்டுக்கு வராமல் இருப்பா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? அப்படின்றாங்க. ஜிம்மனை பார்த்துட்டு எங்கடா இருந்தா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. ஜிம்மன் வந்து நீங்கள் இருந்ததெல்லாம் சொல்கிறாரு. உங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொண்ணு அவ்வளோ நேரம் போய் அங்கே தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி அவங்கள அடிக்க வந்து கை வாங்குறாங்க. ஜிம்மன் வந்து உங்கள் அம்மா கையை பிடிக்கிறாரு. நீங்கள் ஜிம்மன் பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. ஜிம்மன் உங்கள் அம்மா பாட்டு அவள் அங்கே போய் உட்காந்தது தப்பு தான், நான் அதை சரின்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ நேரம் ஆகி அவள் வீட்டுக்கு வராதது அதை விட பெரிய தப்பு. ஆனால் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அவள் பண்ணதெல்லாம் விட பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அவள் அங்கே போய் உட்காந்ததோட ரீசனே நீங்கள் 3 பேர் மட்டும்தான். உங்கள் அப்பா இருந்துட்டு என்ன சொல்கிறேன், நாங்கள் என்ன பண்ணோம் அவளை? என்ன அங்கிள் பண்ணல நீங்கள்? அவள் கஷ்டப்பட்டு படித்தாள்ல, நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவள் ஒரு நாள் முழுக்க உட்காந்து படிச்சுட்டே இருந்திருக்காள்ல. அவ்வளோ படித்த அவள் மார்க் வரலன்னா அதுக்கு அவள் என்ன பண்ணுவா? படித்தாலும் ஒரு சிலருக்கு எவ்வளோ மெமரி பண்ண முடியுமோ அவ்வளோதான் முடியும். அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்காள். பாராட்டாட்டி பரவாயில்ல, திட்டாமல் இருக்கலாம்ல. ஆள் மாற்றி ஆள் திட்டிகிட்டு இருக்கீங்க. இதில் சாப்பாடு போட்டு வச்சுட்டு சாப்பிடும்போது திட்டிகிட்டு இருந்திருக்கீங்கல்ல நீங்கள் 2 பேரும். ஆரமும் அவங்க அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்மன்ட்டு நீங்கள் 3 பேரும் அவளை திட்டி அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. இன்றைக்கி நான் தேடி கண்டுபிடிக்கலன்னா எங்கே போய்ப்பீங்க உங்கள் பொண்ணுக்கு? அவள் படிக்கலை, மார்க் எடுக்கலைன்னு இவ்வளோ சொல்கிறீங்கல்ல. நீங்கள் படிச்சிங்களா நீங்கள் படிக்க வேண்டிய வயசில்? உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்மன் பாட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு மேலே படிப்பு வரலன்னு சொல்லி தானே நீங்கள் படிக்கிறத நிறுத்திட்டு வீட்லேயே இருந்தீங்க. அந்த டைமில் அவ்வளோவா யாரும் படிக்கலாம், அதனால் தெரிஞ்சுக்கல. இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே படிக்கிறாங்க. அதனால இவள் கம்மியாக படிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது.
கம்மியாக படிக்கிறோம் அதிகமாக படிக்கிறோங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஏன் படிச்சுட்டு ஆற மாதிரி ஒரு கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணுமா? கிளாஸ் டாப்பராக இருந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக மக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நாங்கள் 40 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறது அதை விட பெரிய விஷயம். நீங்கள் ஏன் உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பொண்ணு ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக வருவான்னு நினைக்க வேண்டியது தானே. எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நினச்சா கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். உங்கள் பொண்ணை திட்டத்தை நிறுத்திட்டு அவளுக்கு எதில் ஆர்வம் அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்து அதில் படிக்க வச்சு அவளை அதில் முன்னேற்றத்துக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு நீ ரூமுக்கு போ, இதுக்கப்புறம் யாரும் திட்ட மாட்டாங்க. திட்டினா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, போ. நீங்கள் எந்த ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் அப்பா அம்மா அண்ணா 3 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்முனும் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே வந்து 1 வீக் ஆகிடுச்சு. உங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டாங்க. பட் நீங்கள் யாரையுமே மன்னிக்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு சுற்றிட்டு அலையிறீங்க. சாப்பிட்றது தூங்குறது ஃபோன் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே 1 வீக் போயிடுச்சு. காலேஜில் வந்து அட்மிஷன் போடணும். ஸோ அதுக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் வந்து 4 பேர் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பேச விருப்பமே இல்லை, நீங்கள் அப்படியே சும்மா உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா பாட்டு உனக்கு என்னடி பிடிக்கும், உனக்கு என்ன படிக்கணும்னு சொல்லு ஆரம்பின்ட்டு மா ஏதாவது பேருக்கு பின்னாடி போட்டுக்க மாதிரி டிகிரியாவது சேர்த்து விட, அவளுக்கு என்ன படிக்கிறதுனே தெரியாது அப்படின்றாரு. நீங்கள் ஆரம்பிட்டு எனக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியாது, நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? எனக்கு படிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது தான், அது உண்மை தான். ஆனால் எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்கள் அப்பா பாட்டு சமைக்க பிடிக்கும்னா அப்போ இதுக்கப்புறம் காலேஜ் போல் வீட்டிலேருந்து சமைச்சு பழகுறேன்னு சொல்கிறியா? இல்லை நான் அப்படி சொல்லலை, அதுக்கும் ஏதாவது டிகிரி கோர்ஸ்லாம் இருக்கும்ல, நான் அதை போய் பண்ணுறேன் அப்படின்றீங்க. அப்போ தான் ஜிம்மன் வராரு. நீங்கள் ஆல்ரெடி ஜிம்மன் கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி இது மாதிரி பேச போகிறோம் நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் வராரு. நீங்கள் ஜிம்மனை பார்த்து ஹாய் சொல்கிறீங்க. ஜிம்மனும் வந்து உட்கார்றாரு. ஜிம்மன் உங்களை பார்த்து என்ன வயன் என்ன டிகிரி எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா ஆரம்பின்ட்டு அவள் எங்கே டிகிரி எடுக்க போகிறேன்னு சொல்கிறா, அவளுக்கு சமைக்க தான் பிடிச்சிருக்கா, அவள் அதனால் கேட்ரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீயே சொல்லுடா அதில் என்னடா வேல்யூ இருக்குது, படித்து முடிச்சுட்டு புருஷனுக்கு நல்லா விதவிதமாக சமைச்சு போட போகிறாளாமா அப்படின்றாரு. ஜிம்முன்ட்டு ஏன் கேட்ரிங் போய் படித்தா சமைச்சு முடிச்சுட்டு புருஷனுக்கு தான் விதவிதமாக சமைச்சு போடணுமா? நீயே ஃபஸ்ட்டு அதை கேட்ரிங்னு சொல்கிற, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லு, அது ஒரு டிகிரி தானே. அவள் அந்த டிகிரியை போட்டு 3 வருஷம் படிக்கட்டும். படிக்கும்போது அவங்க அப்பப்போ ட்ரைனிங் அனுப்புவாங்க, அவளுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ அவள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணான்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவளே ஒரு ஹோட்டல் வைக்கலாம், இல்லையா அவள் ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? அப்படியே அவன் ஃபேமிலியே ஜிம்மனை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஜிம்மனை பட்டு ஜிம்மன் சொல்கிறதும் கரெக்டு தானே, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணால் நான் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவேன். அப்போ அதில் எனக்கு நிறைய மார்க் வரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும்ல, என் லைஃப்பை நானும் ஒரு நல்ல வழியில் கொண்டு போவேன்ல அப்படின்றீங்க. உங்கள் ஃபேமிலி பார்த்து அப்போ முடிவு பண்ணிட்டேன், ஆமாம் என்னை அங்கே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் என்னமோ இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜிம்மன் கூட சேர்ந்து வெளியே வந்துடுறீங்க. ஜிம்மன் ஒரு ப்ரௌசிங் சென்டர் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வந்து காலேஜுக்காக எல்லாமே அப்ளைலாம் பண்ணிடுறாரு. நீங்களும் ஜிம்மனும் எப்பவும் போல் அந்த பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. ஆனால் மாதிரி தள்ளி உட்காராமல் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜிம்மனோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜிம்மனோட கையை வந்து டச் பண்ணி அவரோட ஃபிங்கர்ஸ் கூட விளாண்டுட்டே நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை தெரியுமா, என் லைஃப்பில் இப்படிப்பட்ட சேஞ்சஸ்லாம் வரும்னு. ஆனால் அது எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன் நீ தான், நீ மட்டும்தான். உனக்கு தான் தெரியுமா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? ஏன்னா நான் மார்க்கு தான் லைஃப்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ மார்க் வந்து லைஃபே கிடையாது, அது லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். அதை தாண்டி லைஃபுங்கிறதே வேறேன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சேன். இப்போ கூட என்னை கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போகிற. இல்லைனா காலேஜ் டாப்பருங்கிறத யூஸ் பண்ணி அவன் எனக்கு அதே காலேஜில் அவன் படித்த டிகிரி தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த டிகிரியை படிச்சிருந்தா என்னோடய 10th 12th எப்படி போச்சோ அதே மாதிரி இந்த காலேஜ் லைஃப்பும் போயிருந்துருக்கும் தெரியுமா. ஆனால் இப்போ நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நான் சந்தோஷமாக போய் எனக்கு பிடிச்ச டிகிரியை படிப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நானே பார்த்துக்குவேன். யாரை நம்பியும் இல்லாமல் என்னை நம்பியே நான் இருப்பேன் அப்படின்றீங்க. ஜிம்முன்னு உங்களை பார்த்து சரி அந்த லைஃப்பில் நான் இருக்கேனா இல்லையா? இந்த லைஃப்பில் அதான் நீ காலேஜ் முடிச்ச பின்னாடி உன்னை நீயே பார்த்துக்குவேன்னு சொன்னல, அந்த லைஃப்பில் ஒரு ஓரமாக நீங்கள் ஜிம்மனை பார்த்து ஓரமாக என்னோடய லைஃப்பில் மெயினாகவே நீ இதாக இருக்க. நீ வந்தனால தானே என் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆச்சு, நீ இல்லாமல் எப்படி? ஜிம்மன் உங்களை பார்த்து ஒரு வேளை ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? ஒத்துக்காட்டி போயிட்டு போகிறான், நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அடி பாவி அப்படின்றாரு. நீங்கள் ஜிம்மனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மன் வந்து கொஞ்சம் நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுறாரு.
ஸோ அப்படியே உங்கள் காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் போட்டனால நீங்கள் ஜாலியாக காலேஜ் போகிறீங்க. இன்ட்ரெஸ்டடாக எல்லாமே கற்றுக்குறீங்க. படிக்கிறது கூட ஈஸியாக படிச்சிடுறீங்க. உங்கள் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் வர அளவுக்கு செம்மையாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் வீட்டில் இருக்க யாராலையுமே நம்ப முடியல நீங்கள் தான் இப்படி படிக்கிறீங்களான்னு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே வந்து நல்லா படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஃபுல்லாக சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹாப்பி என்டிங். எப்போவுமே நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதேமாதிரி நம்மளும் அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு லவ்வோடு பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னா 10th 12th முடித்த எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை மட்டும் படிங்க. சீரியஸாக எடுத்துகிட்டெல்லாம் படிக்காதீங்க. ஜாலியாக இஷ்டப்பட்டு படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாரோட லைஃப்மே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஓகேடா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் மிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல். பாய் பாய்.